ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜீவிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபியாக செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வீட் பாஸ்தா வச்சு செஞ்சுருக்கேன். இதே ரெசிபியை நீங்கள் ஒயிட் பாஸ்தா வச்சு கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாஸ்தாவை ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். நீங்கள் வேக வைக்கிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நிறுத்திட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நான் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 போதும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்த அளவுக்கு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நான் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 2 தக்காளியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கம்மியாக இருந்தால் நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும் இது. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன், டொமேட்டோ கெச்சப். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தாக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, கம்மியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பாஸ்தாக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெடி பண்ணும் போதே பாஸ்தாக்கு ஏற்ற வெங்காயம் தக்காளி மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை சர்வ் பண்ணும்போது ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீவிதாஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.